Hello friends, recent time there has been a lot of request என்ன அப்படின்னா இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும், எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த டிசைன் ப்ராசஸ், இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கிளைண்ட்ஸுக்குமே ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அந்த ஒரு டைமிங் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இருக்க ஒரு ஃபியூ சினாரியோஸை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்போ இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு காமன் சினாரியோஸ் என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு 2 ஹவுஸ், ஒரு வில்லா மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் லைக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னும் போது தட் இஸ் ஒன் சினாரியோ. The second scenario is like நீங்கள் ஃப்ளாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறது லைக் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் அகெயின் தட் பில்டர் அலோவ்ஸ் யூ டு ஹேவ் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கஸ்டமைசேஷன்றது இன்னொரு சினாரியோ, செகண்ட் சினாரியோ. And third scenario பார்த்தீங்கன்னா there is no customization is possible. Like maybe flat purchase பண்ணுறீங்க and towards the completion of project அப்போ நீங்கள் flat purchase பண்ணுறீங்க அப்படின்றது, or even நீங்கள் beginning stageலேயே வாங்குறீங்க பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் பில்டர் they are not allowing you to have any kind of customization அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் சினாரியோ. ஸோ டோட்டலி நம்ம இதை ஒரு 3 ஜென்ரல் சினாரியோஸாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஜென்ரல் சினாரியோஸ்க்கு நம்ம எப்போ இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றதை பற்றி நம்ம இப்போ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லைக் இண்டிவிஜுவலாக ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா லைக் அந்த ப்ராசஸில் உங்களால் நிறைய இன்புட்ஸ் ஆல்ரெடி லைக் பிகினிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்க முடிகிற டைமில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே நீங்கள் இனிஷியல் பிளானிங் ப்ராசஸ்லேயே இன்டீரியர் டிசைனை இன்க்ளூட் பண்ணி கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் வேரியஸ் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் எங்கெங்கே வேணும், சீலிங்கில் எங்கெங்கே லைட் பாயிண்ட்ஸ் தேவை, அண்ட் தென் லைக் டிவி யூனிட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப் நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் தென் லைக் ஈவன் இன்டர்னல் வால்ஸில் கூட லைக் ஏதாவது கஸ்டமைசேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுது டியூ டு இன்டீரியர் டிசைன்னால அப்படின்னா, ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் இன்டீரியர் டிசைன் பிளான் பண்ணும் போது ஒரு அன்னெசரி ரீஒர்க் ஆர் சிவில் ஆல்ட்ரேஷன்ஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் ரீஒர்க் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் அப்படின்னா, நீங்கள் இன்டீரியர் டிசைனை ஸ்டார்டிங் பீரியட்லேயே, அதாவது லைக் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் இன்டீரியர் டிசைனை பிளான் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். செகண்ட் ஜென்ரல் சினாரியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட பில்டர் இஸ் கிவிங் யூ an opportunity to do some certain level of customization. போது அந்த கஸ்டமைசேஷன் பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறது இட் இஸ் a better thing to do. அண்ட் இதில் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், எந்த லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன் உங்கள் பில்டர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு பெட்டர். பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் சிலர் வெறும் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பில்டர்ஸ் they will give you an option to even customize the internal walls. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அகெயின் இதனால அட்வான்டேஜ் என்னன்னா, லைக் இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப் டூயிங் ஒரு ஃபுல் மாடுலர் கிச்சன் போது அன்னெசரியாக உங்கள் பில்டர் கவுண்டர் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதை நம்ம பிரேக் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்கேஸ் நம்ம கஸ்டமைசேஷன் பீரியடுக்கு முன்னாடியே இந்த பிளான் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி அகெயின் ரீஒர்க்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அன்னெசரி சேஞ்சஸை நம்ம கொஞ்சம் ப்ரியராகவே டிசைன் பண்ணும் போது, அதாவது கஸ்டமைசேஷன் பீரியடுக்கு முன்னாடியே நம்ம டிசைன் பண்ணும் போது ஃபியூச்சரில் இந்த மாதிரியான அன்னெசரி ரீஒர்க்ஸை நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும்.
தேர்ட் ஜென்ரல் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்போ நீங்கள் ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கஸ்டமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆர்எல்ஸ் இல்லைன்னா ஈவன் உங்கள் பில்டர் பை டிஃபால்ட்டாகவே they don't provide even customization ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் வெயிட் டில் டுவர்ட்ஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட வீடு வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 monthஸில் ஹேண்ட் ஓவர் ஆக போகுதுன்னா அந்த டைமில் நீங்கள் இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும். பிகாஸ் ஏன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைக் 1 year 2 years டைம் ஸ்பேன் கேச்சு தான் முடியுது. ஸோ நீங்கள் ஒரு 2 yearsக்கு முன்னாடியே இன்டீரியர் டிசைன் பண்ணி வச்சு லைக் அதில் கஸ்டமைசேஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா இட் இஸ் நாட் மச் ஆஃப் அன் யூஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக் உங்கள் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர், உங்கள் ஃப்ளாட் ஹேண்ட் ஓவருக்கு ஒரு 1 or 2 months முன்னாடி நீங்கள் இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் டிசைன் நினச்சி ரொம்ப அந்த லைக் 1 or 2 years பீரியடுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. செகண்ட் திங், லைக் ஒரு 1 or 2 years டைமில் வந்து நிறைய லைக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் நியூ அப்கிரேட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் விஷயங்களையும் உங்களோட இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். உங்கள் டிசைன் கொஞ்சம் அவுடேட்டடாக தெரியாமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமைசேஷன் பாசிபிலிட்டி இல்லாத போது நீங்கள் ஹேண்ட் ஓவருக்கு ஒரு 1 or 2 months பிஃபோர் நீங்கள் இன்டீரியர் டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவே குட் அண்ட் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் இருக்க சஜஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஆக்சன் வால்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் இங்கே போடுறேன், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you so much guys.